பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். என் ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி 18 நாட்களை கடக்க செய்து 19வது நாளில் வழிபாட்டை காண செய்து உங்களுடைய வட்டற்ற தயவுக்காக நான் உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். சிறப்பாக இந்த வழிபாட்டிலே நீங்க வந்து தலைமையேற்று நடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். அது சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படட்டும், வழிபாடுகள் நடக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய சிறையிருப்புகள் மாற வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத பகுதிகள், தியானங்கள், காணிக்கை பகுதிகள் ஒவ்வொன்றும் உமக்கு மாத்திரம் பிரியமாயிருக்க இயேசுவின் மூலம் தெரிவிக்கிறோம். நல்ல பிதாவே, நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மகிமையாகவும் கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சியாகவும் பாமாலை 324வது பாடலை பாடுவோம். சிவ புத்தகத்தில் 362வது பாடலை நாம்
நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இருந்த இடங்களிலே 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். எந்த இடங்களிலே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆகவே சூழ்நிலையை கண்டு துவண்டு போகாதபடி, சோதனைகளை கண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதத்தில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2ஆம் ஆராதனை முறையை நாம் சுருக்கமாக கைப்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினார். இதிலே கைகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, முதல்களை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனையின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீ பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீ பரிசுத்தர். சாவாம உடையவரே, நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பதே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை மாறாது ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் முன்னாடி என்னை வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனதிற்கு சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாது. பிரதான ஆசிரியர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படித்து மௌனமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அனைத்து காரியங்களையும் நானிலே எடுத்து ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நம்மை பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் அழைத்த அழைப்பை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தீய மனதை மாற்றவா தூய ஆவியே. தீய மனதை மாற்றவா தூய ஆவியே. முழு மனதோடு நான்
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் சங்கீதம் 119 வசனங்கள் 161 முதல் 176 முடிய. 119ஆம் சங்கீதம் வசனங்கள் 161 முதல் கடைசி மட்டும். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கு பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்மா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளில் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாகும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகளிலெல்லாம் நீதியுள்ளவைகள் ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. காணாமற் போன ஆட்டை போன வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன் என்பதே. பாடம் முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பரும் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரும் வாழ்த்துகிறேன். அடைக்கப்பட்டிருக்கிற நாட்களில் இந்த இக்கட்டான கொரோனா காலத்தில் இந்த காணொலி காட்சி மூலமாக உங்கள் அனைவரையும் காண்பதில் கர்த்தர் நம் பேரில் கிருபை பாராட்டினார். அதற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நாமும் இன்றைக்கு தியானிக்க வேண்டிய பகுதி, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்ன பிரகாரம் சமாதானம், இயேசு கொடுக்குற சமாதானத்தை கொடுக்குற இன்றைக்கு நமக்கு தலைப்பு. அதை கொடுத்து நான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் இங்கே வாசிக்க வேணாம், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். நான் முக்கியமாக உங்களுடைய சபைக்கு வரும்போது மாத்திரம் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மற்ற சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போகும்போது, ஐயா ரொம்ப நீங்கள் டீப்பாக போகிறீங்க ஐயா, அந்த மாதிரி டீப்பாக போயிடாதீங்க, சும்மா ஒரு சங்கீதம் ஒரு நீதிமொழிகளை வைத்து எங்களுக்கு பிரசங்கங்கள் என்று தான் சொல்வார்கள். ஆனால் உங்கள் சபையில் அந்த மாதிரி கிடையாது. ஏனென்றால் உங்கள் சபையில் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். முதல்ல இருந்தே இது மிஷனரி சபைகள், மிஷனரிகளை உருவாக்கின சபை, மிஷனரிகளால் கட்டப்பட்ட சபை, அநேக ஊழியக்காரர்கள் ஊழியக்கார அம்மாக்கள் இருக்கிற சபை, வேதத்தில் தேறினவர்கள் நீங்கள். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக போகிறேன். இது எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 1-13 வசனங்கள் 10 கன்னிகைகளை குறித்து நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். 10 கன்னிகைகள், அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் என்ன பண்ணாங்க? பந்தத்தோடு கூட, தீப்பந்தத்தோடு கூட எண்ணெயை கொண்டு போனார்கள். அடுத்த 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், அந்த எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. இந்த வேத பகுதியை நாம் அநேக நாட்களில் தியானித்திருக்கிறோம், பிரசங்கத்துக்கு கேட்டிருக்கிறோம், நாம் பிரசங்கித்திருக்கிறோம், பிரசங்கம் படிக்க நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம். இதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதில் ஒரு 3 காரியங்களை குறித்து நாம் வேகமாக தியானித்து விட்டு நான் குறித்த நேரத்தில் நாங்கள் முடிக்க விரும்புகிறேன். கர்த்ததாமே இடைப்படுவாராக. எல்லாம் 1 நிமிடம் கண்களை மூடலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக நமக்கு கொடான கூட நன்றியை ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். தகப்பனே, இந்த தாமே அப்புறம்
பிரச்சனமான ஊழியக்காரர்கள் சொன்னதை மாத்திரம் சொல்ல கிருபை தாங்க. வந்திருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த காணொலி காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக ஊழியர்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தை கொண்டு இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நாங்கள் அதை பண்ணி கொடுக்கணும். மூடப்பட்ட சபைகள் சீக்கிரத்தில் திறக்கப்படும்படி அந்த தேவன் தாமே எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படிக்கு நீங்கள் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. இது அந்த வேலையை பொறுப்பட்டுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கிடைப்பதாவே ஆமென். இந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். நன்றாக கவனிங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் வராங்க. யார் அவர்கள்? கன்னிகைகள். கன்னிகைகள் எப்படி இருப்பார்கள்? அந்நாள் கன்னிகைகள், இந்நாள் கன்னிகைகள் என் மேல் கோவப்படக்கூடாது. சரியா? என்ன சொல்ல போகிறேன்? சரியா? எனக்கு 3 பிள்ளைகள். முதல் மூத்த மகன் எம்ஃபார்மசி செகண்ட் இயர் படிக்கிறான். அடுத்தது வாலிப மகன், அவன் பிஃபார்மசி ஃபைனல் இயர் படிக்கிறான். அதுக்கு அடுத்தது கடைக்குட்டி, உங்களுக்கு தெரியும், அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இந்த 2 பிள்ளைகளும் மூத்த 2 பிள்ளைகளும் பெண் பிள்ளையும் வாலிப பையனும் 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே டைமில் காலேஜ் பஸ் வரும். 7:40 7:30 வந்துடும். அதனால் வேகமாக கிளம்பி போவார்கள். அப்போ வேகமாக கிளம்பி போகும்போது என்னுடைய மனைவி காலையில் தோசை சுடுவாங்க, இல்லை இட்லி சுடுவாங்க. கடற்கடை வெறும் வயிற்றில் போகக்கூடாது, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும் என்று கடற்கடை எடுத்து வந்து தட்டை வச்சு அவங்களுக்கு தோசையை ஊட்டி கொண்டு இருப்பாங்க. என் மகனுனால அப்போ கூட கேட்பான், இதில் சிக்கன் இல்லையா, இன்னைக்கு ஒரு ஃபிஷ் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு முட்டையாக வைக்கக்கூடாதா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் இருந்தாலும் சரி நல்லா இருந்து சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். மேலே ஊத்தம் இங்கெல்லாம் சிந்தம் ஒன்றும் கவலைப்பட மாட்டான். ஆனால் அது மகள் நல்லா கவனிங்க. இந்த கன்னி பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு சின்ன சாம்பார் ஒரு ட்ரெஸ்ஸில் அப்படி கொட்டிடுச்சுன்னா உடனே போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு அந்த கட்சி எடுத்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து க்ளீனாக தொடச்சி இந்த இடத்துல சிந்திச்சு இங்கே இருக்குது இந்த இடத்துல இருந்து க்ளீனாக இது பண்ணிக்கணும். சர்ச்சுக்கு கிளம்பி வரும்போது கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதில் எண்ணெய் கரையில் ஏதோ பட்டுச்சுன்னா உடனே போயிட்டு இது பண்ணணும். நான் இந்த காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு கற்றுவேன், என்ன சீக்கிரம் வரல, அந்த ஆராதனை ஆரம்பிக்க போகுது, சீக்கிரம் வா, இருங்க கொஞ்சம் ஏன் கன்னி பெண்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். எங்கே போனாலும் அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்நாள் கன்னிகைகளும் சரி, அந்நாள் கன்னிகைகளும் சரி, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்களைப் போல ஆண் பிள்ளைகளாக நம்ம வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாமும் சரி, நானும் என்னுடைய வாலிப பருவத்திலும் நான் அப்படி இல்லை. ஆனால் அவர்கள் கன்றும் கருத்துமாக ஒரு ஆண் என்ன பார்வையோடு நம்மை பார்க்கிறான், ஒரு ஆண் என்ன எண்ணத்தோடு கூட நம்மை பழகிறான், அதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதுதான் கன்னிகை. அதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம், 9ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 2வது ஒரு தாளத்தை குறித்து ஆண்டவர், வரங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாமா? எப்படி எனில் ஞானத்தை போதிக்கும் வசனம் 1. 2வது வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம். இந்த கன்னிகைகளுக்கு கரெக்டாக தெரியும். ஒரு ஆண் என்ன இது காரியத்தோடு கூட நம்ம அப்ரோச் பண்ணுறான், ஒரு ஆண் என்ன பார்க்கலாம். நீங்கள் நல்லா கவனிங்க. கன்னி பெண்கள் எப்படி போவாங்க? காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, ஸ்கூலில் வீட்டை விட்டு வாசப்படி தாண்டோன்னா தலையை குடிச்சாங்கன்னா ஆஃபீஸ் போகிற வரைக்கும் தலையை நிமிரவே மாட்டார்கள். அப்படி தானே போவார்கள். ஆனால் அவர் இடத்துல கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மரத்தடியிலே அந்த ப்ளூ ஷர்ட்டு போட்டு நிற்கிறான் பாரு, அவன் தான் என்னை பார்த்து பாட்டு பாடினான். இந்த டீ கடையில் இந்த இடத்துல நிற்கிறான் பாரு, அவன் தான் என்னை பின்னாடியே வரான் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அவருக்கு எப்படி தெரிகிறது? ஆனால் எப்படியும் யோசித்து பார்த்தா, ஆனால் அதற்கு விடையே தெரியவில்லை. எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், என் மனைவி கிட்ட கேட்டேன், என் மகள் கிட்ட கேட்டேன், அதெல்லாம் தானே எங்களுக்கே வரும், நாங்களே அறிந்து கொள்வோம் என்று சொன்னாங்க. அதுதான் ஆவிகளை பகுத்தறியும் வரம். நண்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அந்த கன்னிகைகள் கிட்ட இருக்கிற குணத்தை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு திருச்சபைகள் நன்றாக இல்லை. நீங்களும் நான் நினைக்கலாம், நம்ம சபைகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கு, ஆனாலும் கண்டிப்பாக திறக்கப்படும் என்று. நல்லா கவனிங்க. முதலில் ஆண்டவர் ஒரு சபையை உருவாக்கினார். சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். அவர்கள் ஆண்டவரை விட்டு விட்டார்கள். சாலமோன் பின்மாற்றம் அடைந்து போனார். அதற்கு பிறகு வருகிற யூத ராஜாக்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டார்கள். ஆண்டவர் சபையை அழித்து போட்டார். அதற்கு பிறகு செருபாபேலின் தலைமையில் தேவாலயத்தை கட்டினார்கள், 2ஆம் தேவாலயத்தை. அந்த தேவாலயத்தில் இயேசு மகாராஜா உலாவினார். இயேசுவை அவர்கள் புறக்கணித்தது தள்ளினார்கள். அந்த சபையின் தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிற்று. நல்ல கவனிங்க. இன்றைக்கு சபைகள் இடிக்கப்படவில்லை, ஆனால் மூடப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? எப்படியாவது என் ஜனங்கள் திருந்துவார்கள், எப்படியாவது என் ஜனங்கள் என்னை ஆராதிப்பார்கள், எப்படியாவது ஜனங்கள் என்னை முன்போல உண்மையாக சேவிப்பார்கள் என்று. நான் உங்களுடைய சபைகளை, நான் நம்ம போகிற சபைகளை சொல்லவில்லை, ஆனால் எல்லா டினாமினேட் சபைகளையும் சொல்கிறேன். என் மேலே அதிகம் போய் கோவப்படுவார்கள். இன்னும் இந்த ஊழியர்கள் இப்படி சொல்கிறாங்க, சபைகள் மூடப்பட்டதுக்கு தான் காரணமாக என்று சொல்வார்கள். ஆனால் அதுதான் உண்மை. ஆண்டவர் சபையை இடித்து போடவில்லை, ஆனால் சபையை மூடி போட்டிருக்கிறார். ஏன்? ஆவிகளை பகுத்தறியும் வரம் இன்றைக்கு அநேக இடத்தில் நம்மிடத்தில் குறைந்து போய்விட்டது.
அதனால தான் கள்ள உபதேசங்கள் சொல்ற காரியங்கள் என்ன தெரியுமா இருக்கும்? 10 காரியங்கள்ல 9 வசனம் கரெக்டா சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு காரியத்தில் தப்பு பண்ணுவாங்க. நல்ல சாப்பாடு போட்டுட்டு பிரியாணி போட்டு சிக்கன் 65 வச்சுட்டு ஒரு 5 ml விஷத்தை ஊற்றிட்டா சாப்பிட முடியுமா நம்மளால? இல்லை, ஒரு சின்ன பள்ளி தான். ஒரு கல்யாண சமையல் செய்கிறோம்ப்பா, 2000 பேருக்கு நாங்கள் பிரியாணி செய்கிறோம்ப்பா, அதில் ஒரே ஒரு பள்ளி விதிச்சுப்பா, அந்த பள்ளி எடுத்து போட்டு நம்ம சாப்பிடலாமா? அதுதான் கள்ள உபதேசங்கள். ஒரு வசனம், ஒரே ஒரு சின்ன காரியங்களில் அந்த கள்ள உபதேசத்தை நாம் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது. இன்றைக்கு கன்னிகைகள் இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரத்தின் நாமமாக அவர்களை நாம் பின்பற்றலாம். 2வது இருக்காரு, அதே மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் இந்த 10 கன்னிகைகளில் 8-9 வசனங்கள் வேற வாசிக்க பார்க்கலாம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எனக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீப்பெட்டிகளில் அணைந்து போகிறது என்றார்கள். அடுத்த வசனமா, புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி ஒரு ஆலோசனை கேட்கிறார்கள். இந்த ஆலோசனை கரெக்டா தப்பா? தலையாட்டுங்க, இல்லைன்னா இப்படி தலையாட்டுங்க. கரெக்டா தப்பா? வேதம் சொல்லுகிறது புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி கேட்டார்கள், ஆலோசனை கேட்டார்கள். புத்தி உள்ளவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னார்கள். நன்றாக கவனிங்க. அந்த புத்தி உள்ளவர்கள் மதியினமாய் புத்தி இல்லாதத்தனமாய் ஒரு ஆலோசனையை சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஆலோசனை கேட்ட நபர் தவறு. ஏன் நான் சொல்றேன், பெண்கள் ஷாப்பிங் போனால் என்ன நடக்கும்? என்ன தெய்வமே, என்ன நடக்கும் தெய்வமே? காலையில் கிளம்பி போனாங்கன்னா எப்போ நைட்டு சாப்பாடுக்கு வரைக்கும் அங்கே தான் எடுத்துருக்குறாங்க. கிறிஸ்மஸ் வந்து 2 மாதத்துக்கு கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் போகும்போது நம்மளுக்கு எடுக்க போகும்போது பாருங்கள். ஆனால் இருக்கிறதுலேயே அந்த சரவணா ஸ்டோர், பாடி சரவணா ஸ்டோர் மட்டும் தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த அவன் மட்டும் தான் நான் கேட்போங்க, அப்பா ஆண்டவரே அவனை ஆசை ஏன் தெரியுமா? அந்த சரவணா ஸ்டோரில் மட்டும் தான் சோஃபா போட்டிருப்பான். அந்த சோஃபாவில் உட்காந்து எங்கே திரும்ப போட்டிருப்பான்? பட்டு புடவை செக்ஷன்லையும் லேடிஸ் செக்ஷனில் மட்டும்தான் சோஃபா போட்டு வச்சுருப்பான். எது தெரியுமா? அங்கே எல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்க அப்படியே அப்போ அதே உட்காந்து அப்படி எப்படா போனது, நம்ம போய் உட்காந்து வாடா வந்து மாட்டினியா, நாங்களாம் 2 மணி நேரம் உட்காந்துக்கிறேன், இப்போ தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. அந்த ஏக்கத்தோடு பரவாயில்லப்பா, அவன் ஒரு ஆள் எழுந்து போனான்னா அப்பா அவன் வந்து முடிச்சிச்சு, நம்ம ஆளுங்க எப்போ வரப்போதோ தெரியலையே. அப்படி தானே பண்ணுவாங்க பெண்கள் ஷாப்பிங். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என் மனைவி கூட பைக்கில் வர வச்சு நீங்கள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டி வரும்போது, சாயந்தரத்தில் வீட்டுக்கு கூட்டி வரும்போது, பைக்கில் வரும்போது ஏதாவது ஒரு சின்ன காரியம், ஒரு சோப் வாங்க போகிறாங்க, இல்லை ஒரு எண்ணெய் வாங்க போகிறாங்க, இல்லை சக்கரை வாங்க போகிறாங்க, ஏதாவது நிறுத்திட்டு ஒன்று சொல்லிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் பைக்கை நிறுத்திட்டு நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட, உங்கள் சொந்த மனைவியிடத்தில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. நிறுத்திட்டு நீ போயிட்டு சக்கரை வாங்கி வா அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க போய் சக்கரை மட்டும் வாங்கிட்டு வர மாட்டாங்க, கூட என்ன வாங்கிட்டு வருவாங்க? 4 விம்பார் வாங்குவாங்க, ஒரு சர்ஃப் எக்ஸல் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மில்க் பிக்கெஸ்ட் 2 வாங்கினாங்க, மேகி தீர்ந்து போச்சுங்க, மாவு பேக்கெட் நாளைக்கு வேணுங்க அப்படி என்று 4 சாமான்கள் கூட கொண்டு வாங்குவார்கள். நம்ம ஆஃபீஸ் போனோம்ப்பா, லேட் ஆகிடுச்சுப்பா, சீக்கிரம் போனோம்ப்பா, அதெல்லாம் இல்லை, நீ போகணும் அப்படியே முடிச்சுட்டு வந்துடலாம். பெண்கள் ஷாப்பிங் போனால் இதுதான் தெரியும், இதுதான் நடக்கும். அப்போ புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி போய் ஆலோசனை கேட்டார்கள். ஆனால் இந்த புத்தி உள்ளவர்கள் ஒரு தவறான ஆலோசனையை கொடுத்தார்கள். இன்றைக்கு ஏன் அநேக டைவர்ஸ் வருகிறது, விவாகரத்து கேஸ்கள்? ஒரு சர்வேல சொல்லுகிறது 75% டிவோர்ஸ் கேஸ்கள், விவாகரத்து கேஸ்கள், விவாகரத்து காரியங்கள் எந்த மதத்திலிருந்து வருகிறது? அன்பை மாத்திரமே போதித்த உன் தகப்பனின் தாயை விட்டு உன் மனைவியோட சிந்திருப்பான் என்று சொன்ன நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்ன இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் தான் அதிகமாக விவாகரத்துகள் நடக்கிறது. ஏன் ஐயா? ஏன் தெரியுமா? நல்லா கவனிக்கும். கல்யாணம் பண்ண எல்லா வீட்டிலும் சண்டை வரும். நானும் என் மனைவியும் ஃபஸ்ட்டு 3 வருஷம் கண்ணும் கருத்துமா வேலை தவறாமல் சண்டை போட்டோம். நான் 97 கல்யாணம் ஆச்சு, 98, 99, 2000 3 வருஷம் அடிப்படி சண்டை அடிக்க மாட்டோம், பேச்சாக தான் இருக்கும், சண்டை போட்டோம். ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன், எப்போ என் மனைவி கிட்ட சண்டை போட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ அவங்க கூட சண்டை போட்டு. ஆனால் அவங்க டெய்லி திட்டுவாங்க, அது வேறு விஷயம். ஓகே,
எல்லா வீட்டில் தானே ஒய்ஃப் திட்டாத ஆள் யாரெல்லாம் இருக்கிறாங்களா? ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்காத ஆள் யாரும் இருக்கிறாங்களா? ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. கவனி, ஏன் ஐயா டிவோர்ஸ் அதிகமாக நடக்கிறது தெரியுமா? ஏன் தெரியுமா? இவங்க போய் ஆலோசனை, இந்த பெண்ணுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பெண் பிள்ளைக்கும் மனைவிக்கும் சண்டை வரும். இந்த பிள்ளைகள் போய் யார்கிட்ட ஆலோசனை கேட்பார்கள்? தன்னுடைய கொலீக்ஸ் கிட்ட, தன்னுடைய சக வயதில் இருக்கும் அவர்கள் தோழியிடத்தில் போய் ஆலோசனை கேட்பார்கள். அந்த தோழியிடத்தை சொல்லுவோம், எனக்கு ரொம்பவே தெரியும், நீ யார் என்று அவனுக்கு காட்டு, நீ முதல்ல அவனை விட்டு பிரிச்சு வா, என் கூட வந்து ஹாஸ்டல்ல தங்கு, இல்லை நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ, அப்பதான் அவனுக்கு உங்க அருமை தெரியும். அவரு விட்டு அவுத்து விட்ட குதிரை மாதிரி கழுத மாதிரி, அப்பா என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் டாஸ்மார்க்கு அப்படின்னு சொல்லி என்று போய்விடுவார், பாண்டிச்சேரிக்கு போய்விடுவார். இதைத்தான் நடக்கிறது. நண்பு தேவ பிள்ளைகள் நன்றாக கவனிங்க. எனக்கு ஒரு தம்பியை தெரியும், அவன் பேர் அருண். அவன் ஃபோன் நம்பரை நான் தரேன். அவனுக்கு என்ன தெரியுமா நடந்தது? அவன் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணான், 24-25 வயசுல கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு அழகான பெண் பிள்ளை, ரொம்ப அழகான அந்த குட்டி குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தவொடனே அவங்க மனைவி இன்னொருவோட தொடர் பைக் போயிட்டான், வேற ஊருக்கு போயிட்டான். இவன் அப்படியே ரொம்ப அழுதுட்டு அப்படியே இதுவாக இருந்தான். நாங்கள் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்தோம். என்கிட்ட வந்து அடிக்கடி ஆலோசனை, அங்கிள் மனைவியை தள்ளி விடுறது தவறா? ஆமாப்பா, தேவன் நினைக்கதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் சொல்லுகிறது, அதனால அந்த காரியம் தவறு அப்படின்னு. எதனால மனைவி தள்ளிவிடலாம்? ஒரே ஒரு காரியம், விபசாரத்தின் நிமித்தமாக மாத்திரம் ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் உன் நிலைமையை நினைத்தால் எனக்கு ரொம்ப பரதமாக இருக்குது அப்படி என்று சொல்லுவோம். என்ன தெரியுமா நடந்தது? அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு. அந்த செல்ஃபோன் அந்த பிள்ளைகிட்ட குழந்தைகிட்ட கொடுத்ததுனால, அந்த செல்ஃபோன்னால அந்த ரேஸ் போயிட்டு அது மூளையை பாதித்து விட்டது. அது நர்வ் அஃபெக்ட் ஆகிட்டு அந்த குழந்தை அப்படியே நிதானமே இல்லை. இப்போ 4-5 வயதாகி விட்டது. இப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட பார்த்தேன், அப்படியே அந்த குழந்தை இப்படியே இருக்குது. இப்போ அவன் கூட்டிகிட்டு போனான் இல்லையா, அந்த வீட்டு போயிட்டான். அந்த பெண் பிள்ளை மீண்டுமாய் தன் கணவன் இடத்தில் வந்து சேர்ந்து விட்டால் அந்த கணவனுக்கும் அந்த மனைவியை சேர்த்து கொள்ள மனம் இருக்குது. என்னால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் அந்த மகனை நான் வாழ்த்துறேன். எப்படிப்பா உன்னால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அங்கிள், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அங்கிள் இனி பாவம் செய்யாதுன்னு அந்த ஸ்திரீ சொன்னார்ல, அதே போல என் மனைவி கிட்ட சொன்னேன், இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னேன். என் மனைவி நான் சேர்த்துக்கொண்டேன். நண்பு தேவ பிள்ளைகளே, அன்பை மாத்திரமே போதித்த கிறிஸ்தவ மதத்தில் கணவனுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு நமக்கு மனதில்லை, மனைவியிடம் விட்டுக் கொடுப்பதற்கு நமக்கு மனதில்லை. நம்ம மனைவி தானே, நம்ம கணவர் தானே டாமினேட் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகள். தவறான ஆலோசனைகள் யார் இடத்தில் கேட்க வேண்டும்? இந்த ஆலோசனை யார் இடத்தில் கேட்க வேண்டும்? உங்களை விட வயதில் மூத்தவர். வேதத்தில் ஒரு காரியங்கள் வந்து விட்டதா, வாழ்க்கை நடைமுறைகள் காரியம் வந்து விட்டதா, உங்களுக்கு 1000 இருக்காங்க, மூத்த 1000 இருக்காங்க, அவர்களிடத்தில் போய் கேட்க வேண்டும். ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய தாய்மார்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்க வேண்டும். வேதத்தில் டவுட் இருக்குதா, வேத அறிஞர்களை போய் கேட்க வேண்டும். இந்த சக வயதுள்ளவர்களிடத்தில் ஒரு நாளும் ஆலோசனை கேட்கிறார்கள். சாலமோன் ஒரு மன்னன், மிகவும் ஞானம், நீதிமொழிகளாக எழுதுறது. அவருடைய மகன் ரெகொபெயாம் ஆலோசனை போய் யார் இடத்தில் கேட்டால் தெரியுமா? தன் சக வயதுள்ளவர்களிடத்தில் போய் கேட்டான். அதனால தான் ராஜ்யம் பிரிந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் ஆலோசனை கேட்பது, உங்கள் சக வயதுள்ளவர்களிடத்தில் ஆலோசனை கேட்காதீர்கள். சரியா? முதல் ஒரு காரியம் சொன்னேன், கன்னிகைகள். அந்த கன்னிகைகள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தார்கள், ஆவிகளை பகுத்தறிவு பலத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அதே போல் தான் நீங்களும் நானும் என் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு கள்ள உபதேசங்கள் வரக்கூடாது, கள்ள தீர்க்கதரிசிகளை நம்மை அண்டக்கூடாது என்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2வது ஒரு காரியம், நீங்கள் கேட்கும் ஆலோசனை தேவ திட்டத்தின்படி தேவ ஊழியக்காரர்களிடத்திலும் உங்களோட வயதில் மூத்தவர்களிடத்திலும் வாழ்ந்து அனுபவித்தவர்களிடத்தில் வாழ்ந்த காரியங்கள் நல்ல மூத்த வயதுள்ளவர்களிடத்தில் தான் உங்கள் ஆலோசனை கேட்க வேண்டும். ஒரு நாளும் உங்கள் சக வயதுள்ளவர்களிடத்தில் கேட்காதீர்கள். அவர்கள் கொடுக்கும் ஆலோசனை அத்தனையும் தவறாகத்தான் முடியும். 3வது கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புத்தி இல்லாதவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. நல்ல கவனிங்க, இந்த எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகம் என்பது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அபிஷேகத்திற்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களும் நாங்களும் யாரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி என்றுதான் சொல்கிறது. 1 பேதுரு 2:9. இந்த வீட்டில் போய் வாசித்து பாருங்க, சொல்லுகிறதா? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஊழியருக்கு வழங்கத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதியாயும்
ராஜரீக ஆசாரிய கூட்டமாய். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கொண்டு ஓகே. நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. நல்ல கவனிக்கையா, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்கள். நீங்க சொல்ல நாங்க எங்க ராஜாவா இருக்கிறோம், சரி அவருடைய வருகையில் நாம் ராஜாக்கள் அவரோட கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லலாம். அப்போ ஆசாரியர் ராஜாக்கள் நம்ம அவருடைய வருகை 2ஆம் வருகையில் நம்ம ராஜாக்களாக இருக்கலாம், ஆளுகை செய்யலாம். ஆனால் ஆசாரியர் நீங்களும் நானும் ஆசாரியர். ஒரு நாளும் அதை மறந்துவிடாதீர்கள். அந்த ஆசாரியர் அபிஷேகம் உங்கள் மேலையும் என் மேலையும் இருக்கிறது. ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 காரியத்தை வேகமாக நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன், சரியா? ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? முதலாவது ஆசாரியர்களை எதற்கு தெரிந்து கொண்டார்? ஆசாரிய கோத்திரம் யாரு? லேவி கோத்திரம் தான் ஆசாரிய கோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்துல 12 பிள்ளைகள். யாருக்கு? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளில் யோசேப்புக்கு 2 பிள்ளைகள், மனாசே, எப்ராயிம். யாக்கோபு சொல்லுகிறார், எப்பா ஒரு 2 பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ மொத்தம் எத்தனை கோத்திரம் ஆச்சு? யோசேப்பு கோத்திரம் 2 கோத்திரம் ஆயிடுச்சு. அப்போ மொத்தம் 13 கோத்திரம் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 12 கோத்திரம் இருக்கட்டும், இந்த 13வது கோத்திரமாக லேவி கோத்திரம் எனக்கு ஆசாரிய கோத்திரம் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அவர்கள் தான் ஆராதனைக்குரியவர்கள். ஆசாரியர்களாக எதற்கு தெரிந்து கொண்டால் அவரை ஆராதிப்பதற்கு. நாம் சபையில் மாத்திரம் ஆராதிக்கக்கூடாது, வீட்டில் மாத்திரம் ஆராதிக்கக்கூடாது, ஏதோ ஜெப கூடுகையில் மாத்திரம் ஆராதிக்கக்கூடாது, ஆசீர்வாத பெருவிழாக்களில் மாத்திரம் ஆராதிக்கக்கூடாது, எழுப்புதல் பெருவிழாவில் மாத்திரம் ஆராதிக்கக்கூடாது. எந்த நேரத்தில் என் உள்ளத்தில் தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிறோமா? நாம் உள்ளத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமா? என் தேவனை ஆராதிக்கணும். பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, ஆஃபீஸில் இருக்கும்போது என் தேவன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதா? ஆராதித்துக் கொண்டிருக்கிறதா? ஆராதனை கனி கூறுகிற தேவனாகிய கர்த்தர் நமக்குள் இருக்கிறாரா? அப்போ நாம் ஆராதிக்கிறோம். நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஆராதிப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். 2வது ஆசாரியர்களை எதற்கு தெரிந்து கொண்டார்? நல்ல கவனிக்கையா. நல்ல வேதத்தை அறிந்த திருச்சபை மக்கள் நீங்க, வேதத்தை அறிந்த பிள்ளைகள் நீங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லி தருகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா 18:7. யோசுவா 18:7. லேவியருக்கு உங்கள் நடுவிலே நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். போதும். யோசுவா மோசேயின் தலைமையில் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்தில் அடிமைப்பட்ட ஜனங்களை மீட்டுக் கொண்டு வருகிறார். மோசே மரித்து போய்விடுகிறார். இப்பொழுது யோசுவாவின் தலைமையில் ஆண்டவர் கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கிறார். பிரித்து கொடுக்கும்போது நான் சொன்ன 13 கோத்திரங்கள் இருந்தது. யோசேப்பு புத்திரர் 2 பேராக இருந்ததுனால 2 கோத்திரங்களாக பிரிந்ததுனால 13 கோத்திரம். இந்த 13 கோத்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் 12 கோத்திரத்திற்கு மாத்திரம் நீ பிரிச்சு கொடு யோசுவா. அந்த ஒரு கோத்திரமாக லேவியருக்கு ஒன்றுமே கிடையாது, அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது, அவர்களுக்கு தேசங்களை கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். என்னாகமும் 18:24 வசனம். இன்னொருத்தர் என்னாகும் 35ஆம் அதிகாரம் எடுத்து வச்சிருக்கேன். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், யோசுவா மூலமாக சொல்றாரு, மோசே காலத்துல என்னாகும் புஸ்தகத்திலே சொல்றாரு, அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, லேவியருக்கு சுதந்திரம் இல்லை, லேவியருக்கு பட்டணங்களை கொடுக்கக்கூடாது. இன்னொரு வாசமா என்னாகும் 35:2 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாக சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. 7ஆம் வசனம் வாசித்தோமா? நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் 48 பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களுமே
வெளி நிலைமை என்னப்பா இது? யோசுவா இடத்தை சொல்லுகிறார் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்கிறார். மோசே மூலமாகவும் சொல்லுகிறார் உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, லேவியருக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்கிறார். ஆசாரியருக்கு சுதந்திரம் இல்லையா? நீங்க சொன்னீங்களா ஐயா, இப்பதான் நாங்கள் ஆசாரியர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆசாரியர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஆசாரியர்கள் என்று சொன்னீர்களே, அப்பொழுது சுதந்திரம் இல்லையா? நன்றாக கவனிங்க. 3 காரியங்களுக்காக ஆசாரியரை ஆண்டவர் பிரித்தார். 1 ஆராதிப்பதற்கு, 2வது வசனத்தை போதிப்பதற்கு. இப்போ ஆண்டவர் நன்றாக கவனிங்க. யோசுவா சொல்றாரு உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. ஆனா என்ன காரியம் தெரியுமா? நல்ல கவனிங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, இந்த மாதிரி 12 திசைகளையும் 12 கோத்திரங்களை அவர் நாட்டிவிட்டார். தேசங்களை 12 கோத்திரங்களாய் பிரித்து 12 இடத்திலும் அவர்களுக்கு பட்டணங்களை கொடுத்து விட்டார். கொடுத்துவிட்டு ஆண்டவர் சொல்லும் காரியங்கள், ஒவ்வொரு கோத்திரம், ரூபன் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், இசக்கார் கோத்திரம், நப்தலி கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், இப்ராஹிம் கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரமும் லேவி கோத்திரத்துக்கு 4 பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். 4 பட்டணங்களும் அதை சூழ்ந்த வெளிநிலங்களும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். எதுக்குப்பா? ஒவ்வொரு கோத்திரத்திலும் லேவியர் கோத்திரம் கலந்திருக்க வேண்டும். எதற்குப்பா ஒவ்வொரு கோத்திரத்திலும் லேவி கோத்திரம் கலந்திருக்க வேண்டும்? ஏனென்றால் வேத புஸ்தகம் போதிப்பதற்கு இந்த ஆசாரியர்களுக்கு தான் அருளப்பட்டது. அப்போ இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்த ஆசாரியர்கள் வேதத்தை போதிப்பார்கள், வேத வசனத்தை போதிப்பார்கள். வசனத்தில் போதிக்கிறதுக்கு எங்களுக்கு எதனா டவுட் வந்துச்சுப்பா, வசனத்தில் வேதத்தில் எங்களுக்கு டவுட் வந்துச்சுப்பா, யார் இடத்தில் போக வேண்டும்? ஆசாரியர்களிடத்தில் போக வேண்டும். அப்போ வசனத்தை போதிப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு கோத்திரமும் 12 கோத்திரங்களும் 4 பட்டணங்களை, ஆக மொத்தம் 48 பட்டணங்களை லேவி கோத்திரத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். எதற்கு? அந்த காரியம் ஆசாரியர் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஆசிரியர். அந்த காலத்தில் ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? ஆசிரியர் ஒரு வீட்டில் முடி இருப்பார், அவர் இடத்துல குறுக்கணும், அவர் வீட்டில் போயிட்டு எல்லாரும் பயிலுவார்கள். இந்த வார்த்தையில் ஆசாரியர் என்ற வார்த்தையிலிருந்து வந்து தான் ஆசிரியர். இன்றைக்கு ஒரு கூட்டம் சொன்னாங்க, நாங்கள் தான் வேதத்திலக்காரர்கள், நாங்கள் தான் வேதம் எங்களுக்கு தான் அருளப்பட்டது, நாங்கள் தான் ஆசாரியர்கள், நாங்கள் மாத்திரம் தான் ஆண்டவரால் உண்டானவர்கள், நீங்களாம் கீழே கையிலிருந்து காலிலிருந்து வயிற்றிலிருந்து உருவானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எதில் வந்து தெரியுமா? வேத புஸ்தகத்தில் வந்து தான். இதைத்தான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆசாரியர்கள் வேதத்தை போதிப்பதற்காக போதிக்கப்பட்டார்கள். நாம் வேதத்தை போதிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறோமா? ஒரு சபையில் போனேன், எந்த சபை கேட்காது, நான் சொல்ல மாட்டேன். கோயம்புத்தூர்ல ஒரு சபையில் சிஎஸ்ஐ சபை தான், எல்லாம் கலெக்டர்ஸ், டாக்டர்ஸ். அவங்க சொல்றது டாக்டர், இன்ஜினியர், அவர் வந்து ஹெச்ஓடி, இவர் வந்து பிஹெச்டி, இவர் வந்து கலெக்டர் ஈக்குவலாக இருக்காரு, இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு, அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காரு, இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த சபையில் நான் காலையில் செய்தி கொடுப்பேன், செய்தி முடிச்சுட்டு சாயந்தரம் கன்வென்ஷனில் பேச போகிறேன். நான் காலையில் செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், மார்க் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் மாலை தியானிக்க போகிறோம், தயவுசெய்து அந்த வசனத்தை படித்து விட்டு வாருங்கள். நான் சொல்லி முடிச்சுட்டு செய்தி முடிச்சுட்டேன். அன்றைக்கி செய்தி வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. வந்தபோது நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது மார்க் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எத்தனை பேர் படிச்சுங்க? அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னா பாதி பேர் அல்லேலூயா சொன்னாங்க. என்ன மொழிக்கிறீங்க? மார்க்கில் எத்தனை சுவிசேஷம், எத்தனை அதிகாரம் இருக்குது? இன்றைக்கும் யூதாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எழுங்கன்னா வேதத்தை திருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒபதியாவின் புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டில் திருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இதைத்தான் கிறிஸ்தவருடைய நிலைமை. ஏன் தெரியுமா? 1000 ஸ்தோத்திர பலி போட்டே நமக்கு ஆயுஷ் காலம் முடிஞ்சு வச்சு. 1000 ஸ்தோத்திர பலிகள் போட்டால் நாம் போயிடலாம்ப்பா பரலோகத்துக்கு என்று நினைக்கிறோம். ஒரு காலம் முடியாது. 1000 ஸ்தோத்திர பலிகள் போதும் என்றால் ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் ஸ்தோத்திரம் 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 மட்டுமே எழுதி வைத்திருக்கலாம். அது தவறு. வேதத்தை முழுவதுமாக படித்திருக்கணும். அட்லீஸ்ட் வேதம் ஃபுல்லாக நான் வேத அறிஞர் இல்லைப்பா, வேத ஞானி இல்லைப்பா, வேதம் எனக்கு ஃபுல்லாக புரியலப்பா, வேதம் முழுவதுமாக என்னை அறிந்து கொள்ள முடியாதுப்பா, அந்த அளவுக்கு வேதத்தை டவுட் கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இல்லை. அதுக்கு ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆசாரிய அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும் வேதத்தை அழகாக படித்திருக்க வேண்டும். போன வாரம் ஒரு ஊழியர்கிட்ட போயிருந்தோம். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஒரு ஊழியர் சொன்னார், ஐயா லாக்டவுன் போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன பிரதர், ஏன் சபைகள் அடைக்கப்படுறது லாக்டவுன் போட்டாங்க உங்களுக்கு சந்தோஷம்னு சொன்னீங்களே? அவர் என்ன சொன்னார், இந்த லாக்டவுன் பீரியடில் நான் வேதத்தை முழுவதுமாய் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு முறையாவது வேதத்தை முடித்திருக்கிறோமா? எனக்கு ஒரு சபை தெரியும். சின்ன வயசு பசங்களுக்கு வந்து சண்டே ஸ்கூலில் சேர்ந்தாங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, பைபிள் ஸ்டடி எடுங்க அப்படின்னா அவங்க திரும்ப பாஸ்டர் திரும்ப சொல்கிறாரு, நீ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறல்ல, முதல்ல போயிட்டு புதிய ஏற்பாடை மத்தியிலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தால் தான் உங்கள் சண்டே ஸ்கூலில் சேர்ப்பேன்.
உங்க சர்ச்சுக்குள்ளே உட்கார போடுறா அப்படின்னு சொல்லி தோத்துறாரு. நம்ம 1000 ஸ்தோத்திர பலி அல்லேலூயா ஸ்தோத்திரம். டேய் காலேஜ் வசனம் படிச்சுட்டு போயா, எக்ஸாம் வந்து போ, பஸ் வந்து காலேஜ் பஸ் வந்து காலேஜ் வசனத்தை படிச்சுட்டு போடா அப்படி என்று நிறுத்தி படிக்கிறோம். சரி, இந்த ஆசாரி அபிஷேகம் 1வது ஆராதனை, 2வது வசனத்தை போதிப்பதற்கு, 3வது சங்கீதம் 133 1 2 வேகமாக வாசிக்கமா அந்த 2 நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எத்தனை இன்பமுமானது. அது அவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் அடுத்த வருஷம் வாஸ்தவம் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றாக கவனிங்கய்யா. இப்போ ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுயா, ஜூலை மாதம் ஒலிம்பிக்ஸ் நடந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதில் ஹை ஜம்ப் உயரம் தாண்டுதல் போட்டியில் 2.37 மீட்டர், நல்ல கவனிங்க, ஃபைனல்ஸில் 3 பேர் வந்துட்டாங்க. இத்தாலி தேசத்தை சேர்ந்தவர் ஒருத்தர், கட்டார் தேசத்தை சேர்ந்தவர் ஒருத்தர், இன்னொரு தேசத்தை சேர்ந்த ஒருத்தர், 3 பேரும் வந்து விட்டார்கள். அதில் அந்த 3வது தேசத்தை வந்தவர் அவர் 3rd ப்ரைஸ் வாங்கிட்டாரு. இந்த 2 பேருமே 2.37 மீட்டரை தாண்டி விட்டார்கள். அதற்கு பிறகு 2.39 மீட்டரை தாண்டுவதற்காக 3 சான்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 2 பேரும் போய் தாண்டினார்கள், 5 சான்ஸ் தாண்டினார்கள். 5 தடவையும் அவர்கள் தோல்வியுற்றார்கள். 2 பேரும் டை ஆகிவிட்டது. கட்டார் தேசத்தை சேர்ந்தவர், இத்தாலி தேசத்தை சேர்ந்தவர். கட்டார் தேசத்தை சேர்ந்தவர் இயேசுவை அறியவில்லை, அவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். இத்தாலி தேசத்தை சேர்ந்தவர் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர். அவர் ரோமன் கத்தோலிக்கன், நான் கிறிஸ்தவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர். 2 பேருமே 2.378 தாண்டினார்கள். 2.39 மீட்டர் வைத்து தாண்டும்படிக்கு அவர்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. 2 பேருமே தோல்வியுற்றார்கள். அதற்கு பிறகு ரெஃப்ரி வந்தால் கடைசியாக ஒரே ஒரு சாய்ஸ், யார் இதை விட ஒரே சாய்ஸ் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான், 2 பேருமே ஒரே சாய்ஸ் தான் கொடுப்போம், நீங்கள் ட்ரை பண்ணுங்க, யார் இதை விட அதிகமாக 1 இன்ச்சு கூட தாண்டுறீங்களோ அவங்களுக்கு கோல்டு மெடல் என்று சொன்னாங்க. அந்த இத்தாலி தேசத்தை சேர்ந்தவர் கிறிஸ்தவர், அவருக்கு காலில் சுருக்கி பிடித்து விட்டது, அவரால் தாண்ட முடியவில்லை. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, என்னால் தாண்ட முடியவில்லை, இனிமேல் ப்ரைஸ் அவனுக்கே கொடுத்து கட்டார் தேசத்தை சேர்ந்தவருக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அந்த கட்டார் தேசத்தை சேர்ந்தவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அறியாத அந்த இஸ்லாமிய சகோதரன் என்ன சொன்னாரு, இவ்வளோ தூரம் போராடி அந்த மனுஷன் என் கூட வந்தான், கடைசியாக அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு மனதில்லை, நானும் இந்த போட்டியிலிருந்து விலகிவிட்டால் நாங்கள் இருவரும் அந்த பதக்கத்தை ஷேர் செய்து கொள்ள பங்கு போட்டுக்கொள்ள முடியுமா, 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அறிவிப்பீர்களா? அந்த ஒலிம்பிக் ரெஃப்ரி சொன்னார், எஸ், அதுக்கு ரூலில், அதில் ஒலிம்பிக்ஸ் ரூலில் ஒலிம்பிக்ஸ் விதிகளில் இடம் இருக்கிறது என்று சொன்னால் 2 பேரும் ஆற தழுவி கொண்டார்கள். 2 பேருமே அன்று ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடலை வின் பண்ணினார்கள். இன்றைக்கு அன்பை மாத்திரமே போதித்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவ மதத்தில் தான், கிறிஸ்தவ சபைகளில் தான் எலெக்ஷன் அப்போ ஒரு குரூப்பு கல்லடிக்கிறாங்க, இந்த பக்கம் சோலாபாட்டு அடிக்கிறாங்க, இந்த பக்கம் ரவுடி கொண்டு வராங்க, இந்த பக்கம் பொலிட்டிஷியன் கொண்டு வராங்க. கிறிஸ்துவை அன்பை மாத்திரமே போதிக்கும் சபைகளில் தான் காணிக்கை கள்ள ஆராதனைகள் நடக்கிறது, கள்ள காணிக்கைகள் நடக்கிறது, காணிக்கைகள் கள்ள அக்கௌண்ட்ஸ் எழுத பிரயாசப்படுகிறார்கள். இந்த சபைகள் ஒரு நாங்கள் சொல்கிறோம், எங்கள் சபைகள் நல்லா இருக்குது, நான் நம்ம சபைகளை குறித்து சொல்லவில்லை, எல்லா திருச்சபையிலையும் எந்த சபைகளெல்லாம் ஃப்ராட் தானம் பண்ணுறாங்களோ அந்த சபைகளை நான் சுட்டி காட்டுகிறேன். அந்த சபைகளை குத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள், அன்பை மாத்திரமே போதிக்கப்பட்ட சபையில் தான் ஒரு இடத்துல ஒரு சகோதரி உட்கார்ந்தாங்கன்னா, இந்த இடத்துல நான் உட்கார்ந்து தெரியாதா, 20 வருஷமா 30 வருஷமா இந்த சபையில் இருக்கிறேன், இந்த இடம் எந்த தான் தெரியாதா, அந்த சீட்டு கூட அவங்களுக்கு விட்டு கொடுக்க மனதில்லை. இன்னும் மருமகளை சொந்த மகளாக இன்றைக்கு பார்க்கிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு பரலோகம் திறக்கும். அன்பு மாமியார்களே, என்றைக்கு சொந்த மாமியாரை தன் தந்த தாயாக பார்க்கிறீர்களோ அன்றைக்கு தான் மருமகளுக்கு பரலோக வாசல் திறக்கும். என்றைக்கு ஆஃபீஸ்க்கு 5 நிமிடம் முன்பாகவே போயிட்டு இன்றைக்கு லேட்டாக வர நான் கரெக்டாக போயிட்டேன்னு சொல்கிறோம் சகோதரர்களோ அன்றைக்கு தான் பரலோக வாசல் கரைக்கும். அன்றைக்கு தான் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நான் ஆண்டவரை இருந்திருக்கிறேன், நான் ஆஃபீஸில் பிரார்த்தனை பண்ணுறேன், ஆஃபீஸில் நான் வேலைக்கு போக மாட்டேன், ஆஃபீஸில் சரியாக இருக்க மாட்டேன் அப்படி என்று சொன்னால் ஒரு நாள் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் சொல்வது உங்களுக்கு சில கடினமாக இருக்கலாம், கூப்பிட்டீங்க இதால் கூப்பிட்டாலே எப்போ பார்த்தாலும் வந்து திட்டுறாங்க என்று சொல்லுவீர்கள். ஆனால் இதுதான் சத்தியம்.
இதுதான் சத்தியம். மூடப்பட்ட சபைகள் சீக்கிரத்தில் திறக்க வேண்டும் என்று எத்தனை ஊழியர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எத்தனை கிறிஸ்தவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நமக்கும் ஆசை இருக்கு, எப்போ தேவனை ஆராதிப்போமா, எப்பொழுது தேவனை விடுதலையோடு போற ஆராதிப்போம் என்று. அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. இந்த 3 காரியங்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 1, கன்னிகை. அந்த கன்னிகைகளைப் போல நீங்களும் நானும் பகுத்தறிவுள்ளவர்களாக, ஆவிகளை பகுத்தறிவும் வரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். 2வது, ஒரு நாளும் தவறான மனிதர்களிடத்தில் தவறான ஆலோசனையை கேட்காதீர்கள். 3வது, ஆசாரிய அபிஷேகம் உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. எப்போ என்ன அபிஷேகிச்சாரு அப்படின்னு கேட்கக்கூடாது. என்றைக்கு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த சாலை. அதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக. வாய்ப்பளித்த 1000 மக்களும், செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி அங்கத்தில் ஒவ்வொருவருக்கும், ஆண்களைக்கும் பெண்களைக்கும் சிறுவருடையும் ஒவ்வொரு சங்கத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கர்த்தர் தாமே ஆசிரியப்பாராக. கர்த்தருக்கு என்னோடதான் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த ஆசிரியப்படாத காலை போவதற்காக உங்களுக்கு கொடான நன்றி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. நாங்கள் கேட்ட சட்டத்தின் பிரகாரம் நடக்க கிருபை பாராட்டுகிறாங்க. என்னுடைய கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏறுகிறதப்பா. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்துக் போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன பிரகாரம் உன்னுடைய சமாதானத்தில் நிறைந்திருக்கும் திருச்சபையாக நாங்கள் மாற கிருபை காணும். ஒரு நாள் அந்த டைவர்ஸ் விவாகரத்து காரியங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, மாமனார் மருமகன், மாமியார் மருமகளுக்குள்ள எந்த பிரச்சனை வராதபடிக்கு காத்துக்கொள்கிறாங்க. அந்த ஆசார அபிஷேகம் நீங்கள் மேல் இருப்பதை நாங்கள் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளும்படி கிருபை பாராட்டுகிறார்கள். வசனத்தை கேட்க, வசனத்தை போதிக்க, அன்றைய வசனத்தை தேர்ந்த பிள்ளைகளாக இருக்க கிருபை காணும். இந்த வேலையை பொறுப்பட்டு வந்திருக்கும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உங்களுக்கு கரம் இருக்கட்டும். இதை கேட்டு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் அப்பா. அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படபடி கிருபை பாராட்டுகிறார். ஒவ்வொருவரும் பரலோக பாகத்தை ஆண்டவரை காணும்படிக்கு, பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் கிருபை பாராட்டுகிறார். காத்துக்கொள்ளும் எடுத்தது அப்பிரயோஜனமான உழைப்பு நீ சொன்னதை மாத்திரம் சொல்ல கிருபை கண்டிருக்கிறேன். துதிக்கான மகிமைக்கே சந்திக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெப கலப்பிதாங்க. ஆமென். ஆண்டவருடைய செய்தியை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து பொதுவான அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து சொல்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிலிருந்து உற்பத்தியிருந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையில் உடைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுதினார். வரமணத்துக்கு சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலதுபுறத்தில் வச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை நமக்கு நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நம்ம அனைவரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நம்ம அனைவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சத்தத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் சொல்வதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த எங்கள் அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கும் சென்ற எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க தீமை சொல்லும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நினைக்கிறே. நாம் இருக்கின்ற இடங்களிலே அமர்வோம். இப்பொழுது நம்முடைய சபை செயலாளர் அவர்கள் அறிவிப்புகளை அறிவிப்பார். அதற்கு முன்பாக 1000 முறையிலே உங்களோடு சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 3ஆம் அலை என்கின்ற அலை வருவதற்கு முன்பாக எங்கு பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் மத்தியிலே. ஆகவே நாம் எல்லா வீடுகளை சுத்தமாக வைத்து கொசுக்கள் பரவாதபடி நம்மை நாமே காத்துக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே சிறப்பு செய்தி கொடுத்த திரு டேவிட் சாமுவேல் ஐயா அவர்களுக்கு திருச்சபை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வண்ணமாகவே இந்த நாளில் தன் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணுகின்றவர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். வருகின்ற வியாழக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நம்முடைய ஆலயத்தில் சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும், ஆராதனை நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிந்தவர்கள் நீங்கள் வந்து அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீட் எக்ஸாம் எழுதுவதற்காக
பள்ளி மாணவர் மாணவிகளுக்காக, கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக சிறப்பாக செவித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மையே நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பார். ஆலய கட்டுமான பணிக்காக நீங்கள் செவிக்கவும் அதற்கான உதவிகளை செய்யும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மையே நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். திருச்சபைக்கான அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரமும் நமக்கு ஆராதனை லாக்டவுன் காரணமாக வீடியோ மூலமாக பதிவு செய்யப்பட்டு யூடியூப் மூலமாக உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய சபையில் நமக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நீங்கும் வரை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை திருச்சபையில் நேரடியாக ஆராதனை நடைபெறும். வருகிற வாரமும் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆராதனை உண்டு. சபை மக்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். நமது சபையில் ஆயர் இல்ல கட்டிடப் பணி விரைவில் துவங்க இருப்பதால் திருச்சபை மக்கள் அந்த பணிகளுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். மேலும் அந்த கட்டிடப் பணிக்காக தங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்து உதவும்படி அன்புடன் வேண்டுகிறோம். இந்த வாரம் நம் சபையில் பிறந்தநாள் காண்பவர்கள்: செல்வி பி வெரோனிகா ஹெப்சி 19/9/2021, திருமதி எஸ் கமலா சவுந்தரராஜ் 20/9/2021, செல்வி வயலட் அக்னியேஷ் 20/9/2021, திரு ஜெட் சிசிலியன் ரொசாரியோ 22/9/2021, செல்வி ஷாரன் சுபிக்ஷா ராவ் 23/9/2021, திரு ஜேவி மாஸ்டர் ராபர்ட் 23/9/2021, திரு ஆர் தனேஷ் யோகேந்திர ராவ் 24/9/2021, திரு வி எஸ் ஜோஷ்வா ராஜ்குமார் 25/9/2021, திரு பி செல்வின் ஏப்ரஹாம் 25/9/2021. இந்த வாரம் திருமண நாள் கொண்டாடுபவர்கள்: திருமதி மற்றும் திரு பிஜே அன்பழகன் 22/9/2021. இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பிறந்த நாட்களை காண்பவர்களுக்காக, திருமண நாட்களை காண்பவர்களுக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அவள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிராஜா. நல்ல நீடித்த ஆயுளை தாரும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்தித்தரலும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். அவளுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிராஜா. சோதரிக்கிறோம். நல்ல சமாதானத்தை நீர் தாரும் சுவாமி. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தரிசனங்களையும் தாரும் சுவாமி. உமக்கு சாட்சியாக விளங்கத்தக்கதாக நீர் கிருபை ராஜா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய அரவணைப்பும் உம்முடைய ஆசீர்வாதம் அவளோட எப்பொழுதும் இருக்கட்டும் சுவாமி. இன்னும் கூட எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதியும், திருச்சபை மக்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ராஜா. எங்களையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதியும். துதிகன மகிமை யாவற்றும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபம் கேளும் பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் கீர்த்தனை பாடல்களை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு என்று படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ எனக்கு சொந்தமல்லது, மீட்கப்பட்ட பாவை நீ எனக்கு சொந்தமல்ல என்ற பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு என்று பாடுவோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜெபம் தான் இம்மட்டும் எனக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே உங்கள் ஆயிரமாகவே சிறப்பு கொண்டாடி ஜெபத்தை ஏற்க போகிறேன். நாம் அனைவரும் இருந்த இடங்களிலே பரிசுத்த ஆவியானவரை ஒரு 2 நிமிடம் நாம் துதித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சிறையிருப்புகள் மாறணும். சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம் சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? மரண பயமா? வியாதியா? தனிமையா? கடன் பிரச்சனையா? கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம சூழ்ந்திருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளை குறித்த பயமா? தேவையில்லா நிர்வாகம் தான். இந்த நாளில் தேவன் நமக்கு சந்திப்பது மட்டுமல்ல, சிந்திக்க வைத்து அவரோடு இணையான திருவையை தேவன் நமக்கு தருவாராக. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்ணை மூடி நாம் செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்வோம். இந்த 3ஆம் அலையை சொல்லி எங்களை முடக்கி எங்களை நடக்க விடாமல் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலே எங்களை கடத்தி கொண்டிருக்கிற அந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி கொள்கிறார். ஆண்டவரே, டெங்கு காய்ச்சல் பரவாதபடி என் தேவன் பாதுகாப்பீராக. எல்லா மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, எல்லா கார்பரேஷன் மருத்துவமனை, எங்களுடைய சிஎஸ்ஐ ரெய்னி கல்யாணி மருத்துவமனை, இன்னும் தனியார் மருத்துவமனைகள், ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் என் ஆண்டவர் போதுமானதாக இருந்தது. ஒவ்வொருவருக்கு வேண்டிய வரத்தை சுருத்தி தருகிறார். எங்களுடைய திருச்சபையிலே நண்பர்களோ ஆண்டவரை பெற்றார்களோ உடன்பர்களோ நிலவரமாக இருந்தால் இந்த நாளிலே எல்லாரும் வரத்தை சுருத்தி தருகிறார். எங்களுடைய படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நீட் எக்ஸாம் எழுதிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை அபிஷேகம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களோடு இருக்கிற அனைத்து பிள்ளைகள் ஆண்டவரை பீச்சு எழுதின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் வேண்டிய இடங்களை தேவன் அனுப்புகிறார். யாருக்கு எந்த தொற்றுகள் வராது பாதுகாத்துக்கிறோம். ஆப்கானிஸ்தான் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற எல்லா அவநிலைகளையும் என் தேவன் எடுத்துப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா பணியாளர்கள், பொறுப்பாளர்கள், பணித்துறைகள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக எங்களுடைய ஆலயத்தினுடைய 1000 குடும்பங்களை கட்டுப்படி பணியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதன் தேவையை கர்த்தர் சதிங்க. திருச்சபை ஒன்றாக இணைந்து கட்ட எதிர்காலத்தில் வருகிற எங்கள் ஆயமார்களுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். எங்கள் திருச்சபையாக இணைந்து அவைகளை கட்டி முடிக்க என்று செய்கிறார்கள். எங்கள் பேராயத்துக்காக அடுத்த 25ஆம் தேதி அவர்கள் மகளுடைய திருமணத்திற்காக செலுத்தினார்கள். தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த
தாசருக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலொலிக்கு உதவி செய்த ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எடிட் பண்ணி கொடுக்கின்ற எங்கள் செயலாளருக்காக ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து இந்த வாரமெல்லாம் எங்களை நடத்துக, போகிற வாகனங்கள் படித்தவர்களை நடத்துக. ஆயக்காக ஆகிய பணியாளருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் டேவிசன் சீட் முழுவதையும் கர்த்தர் சந்திக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறோம். இதை கேட்கிற உள்ளங்கள் உடைக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. பிரசவத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை தருகிறார். திருமண வயதில் தாண்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு, திருமண ஆயத்தங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை அவர் சந்திக்கிறார். வெளிநாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களை கணவர் ஆசீர்வதிக்கிறார். சகல துதி கன மகிமை எல்லாம் உம்முடைய பாவசியார்களே பாதுகாத்துக் கொள்கிறார். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவருடைய சதா காலங்களிலும் ஆண்டவர் வருகை மட்டும் எதிர்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம்.